நாங்கள் வந்து மாமரம் முனியச்சாமி கோயிலுக்கு வந்துங்க நீட்டாக சாமி கிடா வெட்டி பூசை கொடுத்தாச்சு. இன்னைக்கு போய் நீட்டாக சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் போகலாம். இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக வந்து வண்டி வாங்கினதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பூசை பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. வந்து சிறப்பாக பூசை போட்டு வேலை வெட்டி செய்கிற வரைக்கும் ஒரு பூச்சி புழு வண்டாமல் நம்மளை தீண்டாமல் ரத்த காயம் இல்லாத வந்து சாமி முனியச்சாமி வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுங்க இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாமிக்கு போட்டு மாமரம் முனியச்சாமி உடச்சதற்கால மாமரம் இந்த சாமி அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டிட்டு வாங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்குது. நாங்கள்லாம் ஒரு பசங்க நிறைய போய் சாப்பிட போகிறோம். பாருங்க அங்கங்கே உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு கூட்டம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அந்த கூட்டம் இல்லாதனால இன்னைக்கு கொஞ்சம் வெறிச்சோடி இருக்குது. பாருங்கள் டைமாக கூட்டம் வந்துருங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு போகிறோம். வெங்காயம் மனசு அழுத்துட்டாங்க இருக்கிறாங்க. பாருங்க நண்பர்கள் எல்லாருமே வேறு அந்த அண்ணன் மாதிரி சொந்தமாக இருந்தால் பூராமே அண்ணன் பூரா மாமா மச்சா பூரா தம்பி இதெல்லாம் கோயிலுக்கு பூராவே வந்துருக்குறேன். ஒரு அண்ணன் மாதிரி கை ஊற்றிட்டு இருக்கிறாருங்க. நாங்கள் வெங்காயம் மச்சு இருக்கிறேன். முடிஞ்சால் ஒரு வெங்காயம் மாதிரி இருக்குது. ஏதாச்சும் லேடிஸுக்கு அனுப்பிச்சுடுங்க. பூரா அழுத்துட்டு வந்துருக்குறாங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பசங்க பூரா சாப்பிட்டுருக்காங்க. பாருங்க சத்தம் இல்லாமல் சாப்பிட்டுருக்காங்க. பசி ஆக மாட்டிருக்கு. கஷ்டப்படுங்க. நம்மளும் போய் சாப்பிட போகிறோம். வாங்க சாம்பார் கோயில் பாருங்க நமக்கு எப்படி பார்க்குறாங்க. பாருங்க மண்ணை சாப்பிடலாம். வாங்க ஜாலியாக கூப்பிடுங்க. கூப்பிடுங்க சாப்பிட வாங்க. எல்லாரும் பாருங்க அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்கன்னு. இந்த மாதிரி ஒத்தியும் எங்கேயுமே கிடைக்காது. பூராமே அண்ணன் தம்பி தான். நம்ம பூரா மாப்பிள்ளை மாமா மச்சா எல்லாருமே சொந்த பந்தமே பூரா ஒத்துமையாக உட்காந்து மாமரம் கோயிலுக்கு வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ருக்குறோம். இதே மாதிரி நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து சாப்பிட்ருப்பீங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். கரியெல்லாம் இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. வெங்காயம்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது.